ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கு குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாண்ட் கிளாக் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் மண் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மண் வேணாலும் எடுத்துக்கலாம். மண் வந்துட்டு கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பவுல் ஃபுல்லாக மண் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து கார்டனில் இருக்க மண் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக மண் எடுத்தாச்சு. உங்கள் மண் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிலில் வச்சுக்கோங்க. ஈரமாக இல்லைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்துட்டு வெயிலில் வச்சுட்டு அடுத்த வழியை பார்க்குறேன். இப்போ நான் 2 பாட்டில் வேஸ்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். இது வந்துட்டு அந்த டாப்பில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்னொரு பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 பாட்டில்ஸையும் கட் பண்ணி முடிச்சுட்டேன். கீழே பாட்டிலோடைய பாட்டமுக்காக கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். மூடி எடுத்துட்டு அது சைஸில் நம்ம சர்க்கிள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம சீசரால் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த பாட்டிலுக்கான வேலையை பார்க்கலாம். சர்க்கிள் கட் பண்ண கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். மேலே நான் பாட்டில் வச்சுருக்கேன். அந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 2 கார்ட்போர்ட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் இப்படி தான் நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒட்டுறதுக்கான வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நீடலை எடுத்திருக்கேன். அந்த நீடலை சர்க்கிளோட சென்டரில் குத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீடலில் குத்திக்கோங்க. இதில் குத்ததுக்கு அப்புறம் தான் நாம் சிசரால் குத்தணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சிசரில் குத்திட்டோன்னா ஓட்டை ரொம்ப பெருசாகிடும். அதனால நீடலில் குத்திக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம சிசரில் குத்திக்கலாம். இப்போ நான் குத்தி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே ஒன்று நிற்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாட்டிலையும் கார்ட்போர்டையும் ஒரு கார்ட்போர்ட் ஒரு பாட்டில் வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு ஹாட் க்ளூ வச்சு ஒட்டுறேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. ஆனால் திக்காக இருக்கிற கம்மா பார்த்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா பாட்டில் ஃபுல்லாக நல்லா சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாட்டில் நல்லா ஒட்டிக்கிச்சு. நம்ம இப்படி திருப்புனா உழுவாத அளவுக்கு இருக்கணும். ஆட்டி பார்த்தாலும் உழுவாத அளவுக்கு இருக்கணும். எங்களது பார்த்தீங்கன்னா உழுவல. நம்ம சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மூடி வைக்கிற இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். நானும் ஹாட் க்ளூ வச்சு தான் ஒட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒட்டிக்கிட்டேன். இது மேலே வந்துட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் மொட்டை மேலே இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ரொம்ப கல்லாக இருக்கிறதுனால நான் ஜலிச்சிக்கிறேன். இதை பார்த்தீங்களா, எவ்வளோ கல் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாண்ட் கிளாக்கில் போட்டோம்னா அரைச்சிக்கும். அதனால நம்ம ஜலிச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டோம்னா ஓட்டை
அதில் வரவே வராது, அடைச்சிக்குவோம். அதனால ஜலிச்சுக்கலாம். இப்போ நாங்கள் ஜலிச்சு முடிச்ச உடனே காட்டுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மண்ணை ஜலிச்சிட்டேன். நான் எத்தனை வாட்டி ஜலிச்சேன்னு தெரியுமா? 3 வாட்டி ஜலிச்சேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ நைஸாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ரெக்டாங்கிள் சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பாட்டில் விட்டாமல் வச்சிருந்தாலும் கார்ட்போர்ட் அதை எடுத்துக்கிட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெக்டாங்கிள் கார்ட்போர்டை அளவே இல்லாமல் மடித்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். அந்த கார்னர் எல்லாம் கர்வாக கட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா கர்வாக கட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது எதுக்குன்னா இந்த பேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்குறீங்களா? மண் போட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா போகுது. இது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேஸ்மெண்ட் ஓட்டிடலாம். நான் 2த்துக்குமே பேஸ்மெண்ட் ஓட்டிட்டேன் காய்ஸ். இப்போ நான் இதுக்கு எல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறேன். கீழே இருக்க கார்ட்போர்டில் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். இந்த பாட்டில் இருக்குல்ல, நான் காமிக்கிற இடத்துல ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். நான் ஒயிட்டையும் ரெட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் பிங்க் கலர் கொடுக்குறேன். ஏன்னா என்கிட்ட பிங்க் கலர் இல்லை. ஆக்சுவலி வந்து நான் பேபி பிங்க் மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒயிட்டையும் ப்ளூவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 கலர்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பிங்க் கலரை கார்ட்போர்ட் பேக் சைட்லேயும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் அடிச்சு முடிச்ச உடனே டிஸ்பிளேல காட்டுற மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. சாரி காய்ஸ், நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டிட்டேன். நான் 2த்தையும் மறுபடியும் பிரிச்சுட்டு பெயிண்ட் பண்ணி ஒட்டினேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதே மெத்தடில் தான் ஒட்டணும். ஸோ காய்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சாண்ட் கிளாக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.